வெல்கம் பேக் ஸ்டோரி டெல்லர்ஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மாசம் ஏப்ரல் 2025க்கு நிறைய ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் தமிழ் டப்பிங்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டோரி டெல்லர்ஸ்க்காக 4 படம் பிக் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஆக்ஷன் படம் தான். வீக்கெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு தரமா இருக்கும். எல்லாமே தமிழ் டப்பிங்கும் இருக்கு. என்னென்ன படம்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு ஜாப்பனீஸ் ஆக்ஷன் த்ரில்லர் படம். நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்டார் மூவிஸ்ல ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு படம் போடுவாங்க. ஓடுற பஸ்ல பாம்பு வெடிக்க போகுதுன்னு சொல்லி அந்த பஸ்ல இருக்கவங்கள காப்பாத்துற மாதிரி படம் போகும். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான படம், பயங்கர ஹிட்டான படம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஜாப்பனீஸ் மூவி ஒன்னு வந்திருக்கு. அதுதான் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். புல்லட் ட்ரெயினுக்குள்ள பாம்பு இருக்கு, அதுல நிறைய பேர் பயணிக்கிறாங்க. அவங்கள எல்லாம் போலீஸ்காரங்க எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு பயங்கர ஆக்ஷனோட பயங்கர பரபரப்பா இந்த படம் போகும். சமீப காலமா நெட்ஃபிளிக்ஸ்ல நிறைய ஜாப்பனீஸ் ஆக்ஷன் படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அது எல்லாமே நல்லாவும் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இந்த படமும் ஒண்ணு. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான், ஆனா என்டர்டைன்மெண்ட் மேக்சிமமா இருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். பரபரன்னு ஸ்டோரி ரொம்ப வேகமாவே போகும். முதல்ல இந்த ஜேர்னர்ல நிறைய படங்கள் வந்துட்டு இருந்தது. இந்த ஜேர்னர்ல வர படம் எல்லாமே ஹிட்டும் ஆயிட்டு இருந்தது. இப்போ ரொம்ப கம்மியா இருந்த டைம்ல இந்த படம் கரெக்டான டைம்ல நெட்ஃபிளிக்ஸ்ல வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வில்லன் கேரக்டர் கொஞ்சம் லூஸா இருந்த மாதிரி, கொஞ்சம் லெட் டவுனா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணேன். வில்லன் தான் கொஞ்சம் மொக்கையா இருந்தாலும் இந்த படம் போர் அடிக்கிற படம்லாம் இல்ல, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பரபரன்னு போகும். அதுக்காகவே இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஒரு கொரியன் ஆக்ஷன் த்ரில்லர் படங்க. கார்ட்டர் அப்படிங்கிற இந்த மிஸ்ட்ரி ஆக்ஷன் த்ரில்லர் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல கோமால இருந்து முழிக்கிறாரு. அவருக்கு அவர் யாரு, எங்க இருந்து வராருன்னு அவரோட பழைய ஞாபகங்கள் எதுவுமே சுத்தமா இல்ல. ஒரு பயங்கரமான டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல இருக்காரு. அதுல இருந்து அவர் தப்பிச்சு வெளியே வரணும். அது மட்டும் இல்லாம கார்ட்டர் அப்படிங்கிற பேரு அவர் காதுல விழுந்துட்டே இருக்கு. அந்த கார்ட்டர் யாரு, என்ன விஷயம், அதையும் அவர் கண்டுபிடிச்சாகணும். படத்துக்குள்ள ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்துதானே நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த படமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படம் ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் இருக்கும். 2.25 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். பேசுறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த படமே ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் மிஸ் ஆகுது. அதெல்லாம் உங்களுக்கு பெருசா உறுத்தாது. எனக்கு ஆக்ஷன் இருந்தா போதும், நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கான படம் தான். இந்த படத்துல நெகட்டிவ்னு எதுவுமே இல்லையான்னு என்னைய கேட்டீங்கன்னா, படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான் இருக்கு. பேசுறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருந்தது. மத்தபடி நான் படம் ஃபுல்லா ஆக்ஷன்லாம் பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணேன். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்க படம் ஒரு டச் ஆக்ஷன் த்ரில்லர் படம். இந்த படம் ஒரு நெஜ சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதனால ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த படத்தோட பேரு ஐ ஹாஸ்டேஜ். ஆம்ஸ்டர்டாம் நகரத்துல ஒரு ஆப்பிள் ஸ்டோருக்குள்ள ஒரு தீவிரவாதி உள்ள புகுந்துடுறான். அங்க இருக்கவங்கள ஹாஸ்டேஜா எடுத்துடுறான். அவங்கள எப்படி காப்பாத்துனாங்க, அந்த தீவிரவாதி யாரு, அவனுக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றான் அப்படிங்கறது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆக்ஷன் மோட்ல சொல்லியிருப்பாங்க. நிஜமா நடந்த ஸ்டோரியை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்கிறதுனால ஒரு டிப்பிக்கல் ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் படம் மாதிரி எல்லாம் ரொம்ப டிராமாட்டிக்கெல்லாம் இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா நம்ம நேர்ல பார்த்தா ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே எடுத்திருப்பாங்க. சின்ன ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கும். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப பேசிங் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலயும் பெருசா போர் அடிக்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் படம் எது வந்தாலுமே வில்லனை ரொம்ப கெட்டவனா தான் காமிப்பாங்க. ஆனா இந்த படத்துல வில்லன் எதுக்காக அதெல்லாம் பண்றான் அப்படிங்கறதுல டீப்பா காமிச்சிருப்பாங்க. படம் முடியும் போது நம்ம வில்லன் எதுக்காக இப்படி பண்றான் நம்மளே யோசிக்க ஆரம்பிப்போம். அவனோட மோட்டிவேஷன்ஸ் என்னங்கிறதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்தது. கடைசியா நம்ம லிஸ்ட்ல 4வது படம் ஒரு ஹாலிவுட் படம். நேத்து தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற இந்த ஹாலிவுட் படம் நேத்து தான் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. ஏற்கனவே எல்லாரும் இந்த படம் கிரிப்பிங்கா இருக்கு, ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ், மாஃபியா, கேங்ஸ்டர்னு பயங்கர பரபரப்பா பயங்கர ஆக்ஷனோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் இது. கதையை சொல்லிட்டோம்னா ஸ்பாயிலர் ஆயிடும். ரொம்ப பெருசான ஒரு கதை. அதை சுருக்கியும் சொல்ல முடியாது. சுருக்கி சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிடும். நீங்க போய் படம் பார்க்கும்போது அந்த த்ரில்லு, சஸ்பென்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரக் மாஃபியா கேங்குக்குள்ள ஒரு போலீஸ் அதிகாரி உள்ள போறாரு. அவரு ஒரு பாலிட்டிஷியனோட பையனை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வரணும். அவரும் தப்பிச்சு வெளியே வரணும். இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, வில்லன்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா இந்த கதையை சொல்லலாம். இதுக்கு மேல சொன்னா கண்டிப்பா ஸ்பாயிலர் ஆயிடும்.
படம் ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் துப்பாக்கியால சுட்டே செத்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப பெருசா லாங்காவும் இருக்கு. அது ஒரு சிலருக்கு கொஞ்சம் வெறுப்பா இருக்கலாம். என்னடா இவ்வளவு நேரம் ஆக்ஷன் சீக்வன்சஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா ஆக்ஷன் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய சிங்கிள் ஷாட் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல நெகட்டிவ்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவோட கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். வயலண்டான ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. நல்ல கிரிப்பிங்கா, என்கேஜிங்கா, சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே. சரி, ஓகே ஸ்டோரி டெல்லர்ஸ், நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த ஏப்ரல் மாசம் தமிழ் டப்பிங்ல வந்த நிறைய ஃபாரின் பிலிம்ஸ் எது நல்லா இருக்குன்ட்டு எனக்கு பிடிச்சிருந்ததை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க இந்த படம்லாம் ஏற்கனவே பார்த்திருந்தாலோ இல்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் பார்த்தாலோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய சினிமா கான்டென்ட் வந்துட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு டாப் கான்டென்ட்ல நான் வந்து உங்களை பாக்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பபாய்.